சுகுமாரன், அந்த ஜிஹெச்சில் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ண சொன்னேன், பண்ணிங்களா? அந்த டாக்டர் கிட்ட நம்ம கம்பெனி மெடிசன் ப்ரொமோஷனை பற்றி பேச சொன்னேன், பேசியாச்சா? ஹாஸ்பிட்டல் போனோமா வந்தமான்னு இல்லாமல் அந்த நர்ஸுக்கிட்ட என்ன கடலை போடுறீங்க? இந்த மந்த் சேலரி ஆஃப் தான் கிரெடிட் ஆகும் பிகாஸ் ஆஃப் கம்பெனி ஃபினான்ஷியல் இஷ்யூ. என்ன கதவு திறந்துருக்கு? அட அருணே, அருணே, எப்படா வந்த? எப்பா டேய், இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு தூக்குல தொங்கலாம் போலடா. அலைய விடுறானுங்க, ஆனா நீ மட்டும் எந்த வேலையும் செய்யாம ஜாலியா. டேய் அருணே, இதுலடா தூக்க மாட்டிக்கிட்ட, கஷ்டமா இல்ல? என்ன மேட்ரு? விட்டு போயிட்டாடா. எங்க மச்சான்? லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாடா. யார், நந்தினியா? நானும் அவளும் எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமாடா? நிறுத்து நிறுத்து, அப்புறம் நான் சேர்த்துருவேன். அதுக்கு நீ என் வீட்டில் தான் வந்து தூக்க மாட்டேங்கணுமா? மச்சான், நான் இருக்கிறது பிஜிடா. அங்கெல்லாம் போய் சூசைட் பண்ணி நல்லா இருக்கும். மச்சான், என்ன கொஞ்ச நேரம் தனியாக விட்றா. எதுக்கு மறுபடியும் போய் தொங்குறதுக்கா? அந்த ஐடியா தான் நான் இல்லை. சொல்லுமா, எப்போ? இதுக்கு தான் உன்னை தனியாக விடாதீங்கன்னு சொன்னேன். சரி நான் பார்க்குறேன். இல்லை வரமா வந்துட்டேன். என்னாச்சுடா? தம்பி பாயசம் குடிச்சிட்டான்டா. பாயசம் குடிச்சதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. டேய், பாயசம் குடிச்சிட்டான்டா. பாயசம் குடிச்சிட்டானா? எதுக்கே? அவன் ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திச்சான். டேய், இதுக்கெல்லாம் வாடா பாயசம் குடிப்பாங்க? நீ என்னடா பொறுப்பே இல்லாமல் இருக்க? கிளம்பி போடா ஊருக்கு. செத்தா என் வீட்டில் தான் சாவணும் ஒரு முடிவோடு இருக்கல்ல. மண்டகுமார், சி மாதவகுமார். ஹலோ டாக்டர் சுகுமாரன், மெடிக்கல் ரெப்பு. ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஐயோ டாக்டர், காசு கேட்டு கால் பண்ணல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் மேட்டரில் வெக்ஸ் ஆகிட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ அப்படியா? அவன் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். உங்கள் நம்பரு அதில் தானே பேசிகிட்டு இருக்கேன். சரி டாக்டர், சரிடா. இதோ பாரு, நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு. அப்புறம் உனக்கு என்ன தோந்தோ பண்ணிக்கோ. ஏய், சும்மா இல்லை, சென்னையிலேயே நம்பர் 1 சைக்காட்டிஸ்ட். மச்சான், அப்போ திருவள்ளூர் யாரா? அநேகமாக இது உனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். கடைசி கால் எடுக்கிறானா பார்ப்போம், இல்லைன்னா சூசைட் தான். ஹலோ டாக்டர், என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கால் பண்ணி பேச சொன்னான், அதான் கால் பண்ணேன். நான் தற்கொலை பண்ணிக்க தான் போகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அநேகமாக நான் பேசுகிற கடைசி ஆளே நீங்கள் தான் நினைக்கிறேன். இரு, யார் நீங்கள்? என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சைக்காட்டிஸ்ட் சார். சைக்காட்டிக்கு தான். உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போகிறீங்க? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர்னா சூசைட் தான் பண்ணிக்கணுமா என்ன? அதை மறக்க தான் பசங்களை இப்போ சரக்கு அடிக்கிறாங்களே. இல்லைனா இந்த பைக் எடுத்துகிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஊராக சுற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி எதாவது பண்ணலாம்ல. எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கமும் இல்லை, பைக்லாம் ஓட்ட தெரியாது டாக்டர். வெளில போகலாம் காசு இல்லை. பிச்சைக்கார பையன், நீ எல்லாம் எதுக்குடா லவ் பண்ணுற? சரி, என்ன வேலை பார்க்குற? வேலையா? வேலைலாம் எதுவும் பார்க்கல. செலவுக்கு? ஊரில் அப்பா அம்மா காசு அனுப்பிவிடுவாங்க, இல்லைனா ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிப்பேன். ஓ, எனக்கு தூக்கில் தூங்குறத தவிர வேறு வழி தெரியல டாக்டர். இங்கே பாரு, இந்த விஷயத்துக்கெலாம்
தூக்குல தொங்கி தான் சாகணும்னு அவசியம் இல்லை. வேற எப்படி சாகுறது? சரி, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டதுக்கப்புறமும் உனக்கு சாகணும்னு தோணுச்சுன்னா உன் இஷ்டம். ஒருத்தங்கிட்ட 2 பானை இருந்துச்சான். 2 பானையிலையும் தண்ணி தழும்பு தழும்பு பிடிச்சிட்டு போகணும். ஒரு பானை நல்ல பானை, எந்த ஓட்ட உடசலும் கிடையாது, தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகணும். ஆனால் இன்னொரு பானையில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும், அதில் கொஞ்சமாக லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் அதை அவன் பார்த்துட்டான். சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சவன் அந்த பானையை தூக்கி போட அவனுக்கு மனசு வரல. அதனால் அவன் போகிற வழி எல்லாமே செடிகளோட விதைகளை தூவிக்கிட்டே போனான். மறுபடியும் அந்த பாதையிலேயே பானையில் தண்ணி பிடிச்சிட்டு போனான். இதே மாதிரியே வாரம் செஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஏன் டாக்டர், அந்த பானையிலேருந்து லீக் ஆன தண்ணியிலே அவ்வளோ செடி முளைச்சுது? நான் தான் ஆரம்பத்திலே கதைன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன லாஜிக் பார்க்குறேன்? இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது? ஒன்றுமே புரியலையே. உனக்கு புரிஞ்சிருந்தா தான் ஆச்சரியம். அந்த உடஞ்ச பானையை அவன் நினச்சிருந்தா தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணல. எப்படி யூஸ் பண்ணா பார்த்தியா? அந்த மாதிரி தான் உன் லைஃப்லேயும் உன் லவ் உடஞ்சதா நீ நினச்சிட்டு இருக்க. அதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சி அந்த பொண்ணு வருத்தப்படணும். என் வாழ்க்கையில் உடஞ்சி போன விஷயத்தை ஓட்ட முடியும்னு தோணல டாக்டர். ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் உடஞ்சி போன விஷயம் எது தெரியுமா? மாதம் மாதம் சம்பளம் வர மாதிரி உனக்கு ஒரு வேலை இருக்கா? ஏதோ 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரியும் வாழ்க்கையில் காதல் தோல்வி தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நினச்சிட்டு சூசைட் பண்ணிக்க போயிட்டேன். இவ்வளோ சொல்லி உனக்கு சூசைட் தான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃபோனை வச்சுட்டு உனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு ஃபோனை பண்ணிவிட்டு போய் சாகு. டாக்டர் போடாடே, இப்போ ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு போ. லவ் ஃபெயிலியர். என்னால் அவரை சத்தியமாக மறக்க முடியாது. ஹலோ மச்சான், சார்ரா. இந்த இந்தியா கேட்டு வேற ஃபோன் வேற எடுக்க மாட்டான். டேய் அருணே. டேய் கம்முனு. ஓகே சார், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். டேய் என்னடா? டேய் யாரா? நம்ம ராயஸ் அவங்க மாமா கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காரு. அதான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். சரி, ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு மண்டேலேருந்து ஜாயின் பண்ணி சொல்லிட்டாரு. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 15,000 சம்பளமா போகலாம் பாரு. அதான். என்னடா? இல்லடா, நந்தினி லவ் மேட்ரு சூசைடு. நந்தினியா? யாரு? எப்பட்றா? நீ ஒரு டாக்டர் நம்பர் கொடுத்தல, அந்த மனுஷன் வேற லெவல்ரா. டேய், அன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சாரி கேட்ட? அதுவா மச்சான், உன் பர்மிஷனே இல்லாமல் உன் வீட்டில் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணல, அதான். டேய், உனக்கு இல்லாத உரிமையாடா, போடா. டாக்டர். ஹலோ டாக்டர், ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அவன் எப்படி ஒரு பொறுப்பான பையனை மாற்றினீங்க, அதுவும் ஃபோன்லேயே பேசி. ஃபோனில் பேசுகிறேன் இல்லையே சுகுமாரன், யாரும் கிட்ட ஃபோன்லேயே பேசலையே. அட ஆமாம் சுகுமாரன், நேற்று ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு பர்சனல் ப்ராப்ளம், அதனால் கவுன்சிலிங் வந்தார். அதனால் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரி, வேணா ஒன்று பண்ணலாம். அருணை நான் இன்னைக்கு நேரில் வந்து பார்க்குறேன். நீங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள். சரி டாக்டர், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்க. இப்போ இவன் யார்கிட்ட பேசியிருப்பான்? டேய்
என்னடா யார்கிட்ட பேச நீ ஒரு நம்பர் குத்தி அந்த டாக்டர் தான். நம்பர் சொல்லு. ஃபோன் சார்ஜ் ஏறுது, நீ போ, நான் வரேன். நம்பர் சொல்லிட்டா? சொல்றா. 8056241340. டாக்டர் நம்பர் தான். அப்போ உங்ககிட்ட பேசுறது யாரா? பெட்ரோல் போட்டு வர இவ்வளோ நேரமா? வந்துட்டியா? இந்த லொகேஷன் போப்பா. எதாவது நல்ல பாட்டு இருந்தா போட்டு விட. நானே பாடுறேன் சார். ஆரம்பிச்சிட்டான்டா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே போகலாமா. டாக்டர் ஃபோனை வச்சுட்டு என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கால் பண்ணி பேச சொன்னான், அதான் கால் பண்ணேன். நான் தற்கொலை பண்ணிக்க தான் போகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அநேகமாக நான் பேசுகிற கடைசி ஆளே நீங்கள் தான் நினைக்கிறேன். சரி, என்ன ஒன்று பண்ணலாம். ரோலிங் ஆக்ஷன். மெல்ல மெல்ல பார்த்து வித்யா கேட்டு வர. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுடா. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி சொன்னார் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. தலைவா நல்லா மண்டலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ பண்ணாரு. 15,000 சம்பளமா. போலாம் பாரு, சும்மா ராஜேஷ் அவங்க மாமா கம்பெனியில் ஹெச்ஆரா இருக்கு. இல்லை நான் இப்படி பார்த்துக்கிறேன். ஹலோ டாக்டர், நான் சுகுமாரன் பேசுகிறேன். ப்ரோ. ரொம்ப 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 சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. சரியா விடல. போலாமா சார்? இதான் நல்லா பாட்டாக இருந்தால் போட்டு விட. நானே பாடுறேன் சார். கண் போன போக்கிலே கால் கட்டு எவ்வளோ நேரம்? ஆக்ஷன். யாரா கட்டு கட்டு.